சார், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு தரும் பலன்கள்லாம் என்ன சார்? இந்த குரு பயிற்சி தரக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள், நன்மைகள்லாம் என்னென்ன இருக்கு சார்? மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். பொறுமையின் சிகரம், நிதானம், அக்கறை, அறிவு, திறமை என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியே மீனராசி தான். மீனராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் இஷ்டம் போல் வாழக்கூடிய குரு பகவானுக்கு தன்னுடைய ராசிக்காரங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமில்ல. இவ்வளோ நாள் பதட்டத்தையும், இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனையும், இவ்வளோ நாள் போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிற குரு பகவானை, போதும் நிறுத்திக்கோ, நான் பார்த்துக்கிறேன் என் வீட்டு பிள்ளைய அப்படின்னு தானாக வந்து தத்துக்கு ஒரு கஷ்டப்படுற குழந்தைகளை, ஒரு ரொம்ப அதாவது அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகளை தத்துக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்க குரு பகவான். ஏன்னா குரு பகவானுக்கு அவங்க வீடு தான், அவருடைய பிள்ளைங்க தான். மீனராசிக்காரங்களாம் குருவுடைய பிள்ளைங்க. ஸோ தான் வீடை இப்போ தத்து எடுத்து மீட்டெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனையிலேருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்க, மீன ராசியவே பார்க்க. ஆட்டோமேட்டிக்காக மீனராசிக்காரங்க கண்ணில் வந்து கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது. மனதார வெளியே சிரித்தாலும் மனசுக்குள்ளே அழுகாத நாள் கிடையாதுங்கிற மாதிரி தான் 5 வருட காலமாக அல்லால்பட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களையே ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை, இவங்களையே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இனிமேல் தான் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது.